The two surface of the plaster surface of the acrylic onto the plaster on the surface வந்து separate பண்ணுறது தான். அதுக்கப்புறம் இதோட classifications of the mediaத்தில் வந்து based on the oily and greasy substances and example வந்து minimal and அதுக்கப்புறம் vegetable oil, greasy in the crude from the Vaseline, அதுக்கப்புறம் solution forming the impermeable layer is occur to the plaster surface, அதுக்கப்புறம் வந்து example 6% of the solution of the sodium alginate, அதுக்கப்புறம் அசிட்டோன் சொல்யூஷனாக வந்து இருக்குது அண்ட் கொலாய்டல் அசிட்டோன் சொல்யூஷன் ஆஃப் த கொலாய்டலாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இதுதான் வந்து அசிட்டோன் சொல்யூஷனாக இருக்குது. செப்பரேட்டிங் மீடியாவில் வந்து எ மெட்டீரியல் ஹேவ் அ பிளாஸ்டிக் கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் த பிளாஸ்டர். அப்புறம் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கலில் வந்து சோப் சொல்யூஷன் அண்ட் டைல்யூட் வாட்டர் கிளாஸ் சொல்யூஷனாக இருக்குது. எ மெட்டீரியல் வந்து தின் ஃபாயில் 0.01 mm திக்னஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து செலோஃபோன் பேப்பரில் வந்து இது பண்ணுவாங்க அந்த ஃபிசிக்கலாக பார்த்தோன்னா. இப்போ வந்து செப்பரேட்டிங் மீடியாவோட நெசசரி என்னதுன்னா what are the separating medium to prevent the molding enter into the acrylic resin, அதுக்கப்புறம் to prevent the monomer into pattern to the mold material, அதுக்கப்புறம் it helps to easier to the அதுக்கப்புறம் of the denture from the அதுக்கப்புறம் வந்து from the mold வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கோல் மோல்ட் சீல் வந்து என்னதுன்னா கோல் மோல்ட் சீல் இஸ் அதுக்கப்புறம் வந்து கோல்மோல் சீல் வந்து என்ன சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து இஃப் இட் எஃபெக்டிவ் ஆஃப் த கோல்டு சர்ஃபேஸ் டஸ் நாட் ஹீப் அப் அப்புறம் வந்து என்னென்னா அண்ட் அப் டு த கோல்டு பிளாஸ்டர் சர்ஃபேஸ் why they are called as a cold mold seal. அதுக்கப்புறம் வந்து கோல்டு மோல்ட் சீல்னு அதை வந்து கால் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வாட் இஸ் த காம்போசிஷன் ஆஃப் த கோல்டு மோல்ட் சீலாக இருக்குது. அதில் வந்து சோடியம் ஆல்ஜினேட், கிளிசரின், ஆல்கஹால், சோடியம் பாஸ்பேட்டு, ப்ரெசிபிடேட்டிவ், அதுக்கப்புறம் கலரிங் ஏஜெண்ட்டாக இருக்குது, பிங்கிஷ் கலரிங் ஏஜெண்ட்டாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து இந்த கோல்மோல் சீல் வந்து சோடியம் பாஸ்பேட்டாக இருக்குது. இப்போ வந்து இதோட மெக்கானிசம் என்னதுன்னா ஆஃப் த கோல்மோல் சீல் வந்து இந்த சோடியம் ஆல்ஜினேட் வந்து அப்ளைடு அந்த பிளாஸ்டர் சர்ஃபேஸில் அப்ளைடு பண்ணி அந்த சோடியம் சால்ட் வந்து இஸ் கான்டாக்ட் வித் த கால்சியம் சல்ஃபேட் ஆஃப் த பிளாஸ்டர் இஸ் ப்ரொடியூசஸ் டு த இன்சால்யூபிள் கால்சியம் ஆல்ஜினேட் விச் இஸ் ஃபார்ம் டு த இம்பெர்மியபிள் மெம்பரேன் ஆர் லேயர் இஸ் அஸ் அ செப்பரேட்டிங் மீடியமாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் செப்பரேட்டிங் மீடியமாக வந்து செப்பரேட்டிங் மீடியமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா வாட் இஸ் த அப்ளிகேஷன்ஸ் ப்ரொடியூஸ் இந்த கோல்மோல் சீல், என்னென்ன அப்ளிகேஷன்லாம் வந்து கோல்மோல் சீலில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து திஸ் இஸ் அப்ளைட் ஆன் த டூ கோட்டிங்கில் இருக்குது. ஒன்று வந்து இந்த ஃபஸ்ட்டு கோட்டிங் இஸ் அப்ளைட் ஆன் த ட்ரையாக இருக்குது, செகண்ட் கோட்டிங் வந்து அப்ளைட் இந்த ஃபஸ்ட்டு கோட்டிங் மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் இஸ் டன் அதுக்கப்புறம் வந்து இந்த சேனல் ஆஃப் த ஹேர் ப்ரஷில் அல்லது இதில் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கெலாம் வந்து கோல்மோல் செப்பரேட்டிங் பிளாஸ்டர் surface from the acrylic surface, separating the plaster surface from the metal surface, separating the model plaster from the soluble plaster வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து what are the advantages வந்து it is easy to apply in the surface, it leave us அதுக்கப்புறம் வந்து டைம் கன்சியூமிங் இஸ் சர்வ் அஸ் அ யூனிஃபார்ம் திக்னஸ் இஸ் அப்டைன். டிஸ்அட்வான்டேஜ் இஸ் செலக்டிவ் கோல்டு சர்ஃபேஸ் இஃப் யூஸ்டு இந்த ஹாட் சர்ஃபேஸ் அண்டு அதுக்கப்புறம் வந்து ஹிப்பாப்பாக இருக்குது அண்ட் இட் வில் தி ஹீப்பப்பா வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹீப்பப்பா வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்களா. நெக்ஸ்ட்டு வந்து கோல்மோல் சீல் வந்து வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் த கோல்மோல் சீல் ஓவர் த ஃபாயில். இந்த அதுக்கப்புறம் வந்து ஃபாயில் மேலே வச்சுன்னா இந்த கோல்மோல் சீல் வந்து வெரி easy and where the application is provided is very difficult to the technique. The foil of the manipulation cold mold seal is less time consuming and manipulation of the foil is very time consumer இருக்குது. A thin foil is very expensive rather the cold mold seal இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டு மோல்ட் சீலாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதோட அட்வான்டேஜஸ் முடிச்சாச்சு. தேங்க்யூ.